viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லாவா குலாப் ஜாமுன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 300 கிராம், சுகர் 250 கிராம், டார்க் சாக்லேட் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், பிஸ்தா 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தண்ணி விட்டு மெல்ல மெல்லமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் அதை பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ அதில் இருந்து சின்ன சின்ன உருண்டை அளவு எடுத்து அதை சின்னதாக தட்டிட்டு அதுக்குள்ளே நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டை வச்சுட்டு அதை பால் மாதிரி நாம் உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே எல்லா குலாப் ஜாமுனையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நாம் எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் அந்த தண்ணியில் நல்லா கரையணும். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயும் சூடு பண்ண வச்சுட்டேன். சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் டு லோ ஃப்ளேமில் அந்த எண்ணெயை வச்சுட்டு நாம் உருட்டி வச்சுருக்க அந்த குலாப் ஜாமுன்லாம் போட்டுடலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதும் நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் ஃப்ரை பண்ண இந்த குலாப் ஜாமுனை சேர்த்துடலாம். இதே மாதிரியே எல்லா குலாப் ஜாமுனையும் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் விட்டுடலாம். அப்போ தான் அந்த குலாப் ஜாமுன் அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்டியான லாவா குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்தாவை போடுறேன். அது ஜஸ்ட் கார்னிஷிங்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குலாப் ஜாமுனை கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அந்த குலாப் ஜாமுன் உள்ளாடி நாம் வச்சுருந்த சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பராக லாவா குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நார்மல் குலாப் ஜாமுனை விட இது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.